Welcome to Commerce Engineering Channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹைலைட் த இஷ்யூ இன் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். அதாவது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ் என்னென்ன, எம்ப்ளாயி அது எப்படி பாதிக்குது, இதையெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். Quality of work life refers to the overall working environment and its impact on employees' well-being and job satisfaction. அதாவது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் அப்படின்னா எம்ப்ளாயி வேலை செய்கிற இடத்தோட ஓவரால் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை தான் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் பிளேஸோட சேஃப்டி, ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ப்ரெஷர், சேலரி, க்ரோத் இது எல்லாம் சேர்ந்து தான் எம்ப்ளாயியோட வெல்பீயிங்ஸ் மற்றும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தீர்மானிக்குது. குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃபோட ஃபஸ்ட்டு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அன்சேஃப் அண்ட் அன்ஹெல்தி ஒர்க் பிளேஸ், லேக் ஆஃப் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ். அதாவது ஒர்க் பிளேஸ் க்ளீனாக இல்லைன்னா, சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைன்னா, ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இல்லைன்னா எம்ப்ளாயி கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியாது. இதனால் ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதது ஒரு சீரியஸான இஷ்யூ. அது என்னெல்லாம் அப்படின்னா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஹை ஒர்க் ப்ரெஷர், லேக் ஆஃப் பர்சனல் டைம். அதாவது லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறது, அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறது, பர்சனல் லைஃப்க்கு டைம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் எம்ப்ளாயிக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். இதனால் ஜாப் மேலே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தேர்ட் இஷ்யூ காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ், லோ வேஜஸ் அண்ட் சேலரி இன்இக்வாலிட்டி, inadequate incentives and benefits, delay in salary payment. சேலரி அண்ட் பெனிஃபிட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. லோ வேஜஸ், சேலரி இன்இக்வாலிட்டி, ப்ராப்பர் இன்சென்டிவ் இல்லாமல் இருக்கிறது, சேலரி டிலேயாக வர்றது, இதெல்லாம் எம்ப்ளாயியை மென்டலாக பாதிக்கும். இதனால் எம்ப்ளாய்க்கு ஒர்க்கில் இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகும். Fourth issue, job security and career growth. Fear of job loss, limited promotion opportunities, lack of training and development. Job security இல்லைன்னா எம்ப்ளாயிக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃபியர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ப்ரொமோஷன் சான்ஸ் இல்லைன்னா கேரியர் க்ரோத் எம்ப்ளாயிக்கு ஸ்டாப் ஆகிடும். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாதனால எம்ப்ளாயியோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. ஃபிஃப்த் இஷ்யூ, எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெகக்னிஷன், லேக் ஆஃப் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் இன் டெசிஷன், நோ ரெகக்னிஷன் ஃபார் குட் பெர்ஃபார்மன்ஸ், புவர் கம்யூனிகேஷன் வித் மேனேஜ்மெண்ட். அதாவது எம்ப்ளாயியை டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணலைன்னா தே ஃபீல் இக்னோர்டு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயிக்கு அதுக்குண்டான ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னா அவருக்கு ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப்பை பாதிக்கும். இஷ்யூ 6, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம், மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேர்ன் அவுட், ஹெல்த் இஷ்யூ டியூ டு ஒர்க் லோட், லேக் ஆஃப் வெல்னஸ் ப்ரோக்ராம். எக்ஸஸ் ஒர்க் லோடு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ஒர்க் லோடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த் ப்ராப்ளமும் அதிகரிக்கும். வெல்னஸ் ப்ரோக்ராம் இல்லாத ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயியால் லாங் டைமாக ஹெல்த்தியாக ஒர்க் பண்ண முடியாது. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆர்கனைசேஷனல் சக்ஸஸ். அதாவது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணால் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.